இந்த பதிவு 8ஆம் வகுப்பு இயல் 3க்கான பதிவு. 1, 2 ஏற்கனவே படித்தாச்சு. 3, 7மே டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில். இதே மாதிரி 10ஆம் வகுப்புலேயும் 3 இயல் படித்தாச்சு. 6ஆம் வகுப்பில் ஒரு இயல் படிச்சிருக்கோம். பாக்கி 2 இயல் நாளைக்கு படிச்சிடலாம். டெஸ்ட்டுக்கு ரெடியாகுங்க. ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு 100 கேள்விகள் இடம்பெறும். 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு 3 வகுப்புலையும் இருக்கிற முதல் 3 இயல்களில் 100 கேள்விகள் கேட்குறேன். அதுக்கப்புறமா ஆன்சர் தரேன். நாம் படிக்கிறோம். நாம் படித்ததை நாமளே ரிவைஸ் பண்ணி பார்க்குற ஒரு ப்ராசஸ் தான் இது. யார் படிக்காமல் இருக்காங்களோ, யார் படிக்கணுங்கிற விருப்பத்தோடு படிக்க முடியாமல் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் படிக்க மோட்டிவேட் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கான பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே இருக்குது, போய் படிங்க. 8ஆம் வகுப்பில் இயல் 3 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அறிவியல் தொழில்நுட்பம்னு இதுக்கு தலைப்பு கொடுத்து உடலை ஓம்பு மீன்னு ஒரு தீமும் கொடுத்துருக்காங்க. உடலை ஓம்பு மீன் அப்படின்னா இது சார்ந்த கருத்துக்கள் தான் இந்த ஃபுல் இயர்லேயும் வரும். நோயும் மருத்துவமும், வருமுன் காப்போம்னு 2 பாடல். அடுத்து தமிழர் மருத்துவம், தலைக்குள் ஒரு உலகம்னு துணைப்பாடம். இலக்கணம் எச்சம். இலக்கணம் எச்சம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 டாபிக் தான் பார்க்க போகிறோம். இயல் 3 உடலை ஓம்பு மீன் பாடல். இயல் 3ல் நோயும் மருத்துவமும் அப்படிங்கிறது தான் முதல் பாடல். மக்களின் உடலுக்கு உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர்கள் குறிப்பிட்டனர். அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்கின. அத்தகைய கருத்துக்களை விளக்கும் பாடல் தான் நீலகேசி பாடல். நோயும் மருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிற நோய் எது அப்படின்னா மனதை சரி பண்ணுறது, மனதில் இருக்கும் நோய்களை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம் முன்னோர்கள் உடல் எண்ணங்களால், தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பத்தையும் நோய்கள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நோயை பற்றி தான் இந்த நீலகேசி பாடல் சொல்லுதுன்னு முன்னுரையில் சொல்லியிருக்காங்க. நீலகேசி பாடலை பற்றின நூல்வெளி இருக்கா பார்க்கலாம். நூல்வெளி பாருங்கள். நீலகேசி நூல்வெளி. நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று நீலகேசி. இலக்கண நூல். இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது. இல்லை, நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா நீலகேசி, சூளாமணி, நாககுமார காவியம், உதயன குமார காவியம் மற்றும் யசோதர காவியம்னு 5 காப்பியங்கள் இருக்குது. அதில் நீலகேசியும் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்து. நீலகேசி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எதுன்னு கேட்பாங்க. நீலகேசி. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களாக இதில் எத்தனை சருக்கங்கள் இருக்குது? 10 சருக்கங்கள் உள்ளது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நீலகேசிக்கு ஆசிரியர் பெயர் கிடையாது. இது ஒரு சமண சமய நூல். ஐஞ்சிறுங்காப்பியங்களில் இதுவும் ஒன்று. இது சமண சமய கருத்தை எப்படி சொல்லுது? வாதங்களின் அடிப்படையில் சொல்லுது. இதில் எத்தனை சருக்கம் இருக்குது? 10 சருக்கங்கள் இருக்கிறது. நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சருக்கத்திலேருந்து 2வது பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாட்டோட அட்ரஸ் என்ன? நீலகேசி காப்பியம் தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2வது பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பாடல். தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3ம் கூற்றுவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பேர்தற்கு அரும் பிணிதாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. ஓர்தல் தெளிவொடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3ம் கூற்றுவா நேர்வனவே ஆளும் நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பேர்தற்கு அரும் பிணிதான் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. திரியோகனா 3 யோக மருந்து இவை. ஓர்தல் தெளிவொடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. சொற்பொருள் பாருங்க. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. உவசமம்னா அடங்கி இருத்தல். நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய. ஆப்போசிட்டாக இருக்கு பாருங்க. நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய. பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. பேர்தற்கு அகற்றுவதற்கு.
திரியோக மருந்துன்னா 3 யோக மருந்து. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. திறந்தன அப்படின்னா தன்மையுடையன, திறந்தன தன்மையுடையன. கூற்றுவா அப்படின்னா பிரிவுகளாக, கூற்றுவா பிரிவுகளாக. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே, பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே. பிணினா துன்பம், ஓர்தல்னா நல்லறிவு, பிறவார்னா பிறக்க மாட்டார். ஓர்தல்னா நல்லறிவு, பிறவார்னா பிறக்க மாட்டார். பாடலோட பொருளை படிச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும். நோய் எத்தனை வகைப்படும்னு நீலகேசி சொல்லுது? 3 வகைப்படும் சொல்லுது. என்னென்னு பார்க்கலாமா? மருந்தினால் நீங்கும் நோய் ஒன்று, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய் மற்றொன்று. 3வது என்ன அப்படின்னா, அடங்கி இருப்பன போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவது இன்னொரு வகைன்னு 3 வகை சொல்கிறாங்க. நோய் மருந்து கொடுத்தா தீர்ந்து போகிறது ஒரு வகை, இன்னொன்று எந்த மருந்து கொடுத்தாலும் தீராதுங்கிறது இன்னொரு வகை. 3வது வகை என்னென்னா, முதல்ல சரியாக போன மாதிரி தோணும், ஆனால் சரியாகாமல் உடம்பு உள்ளேயே இருந்து துன்பம் தர்றது 3வது வகைன்னு 3 வகையை சொல்லியிருக்காங்க. அகற்றுவதற்கு அரிய பிறவி துன்பங்கள் ஆகும். இதெல்லாம் அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள். இருந்தாலும் இவற்றை தீர்க்கும் மருந்து 3 இருக்குது என்கிட்ட. நோய் 3 இருக்கிற மாதிரி மருந்தும் 3 இருக்குது. இந்த 3 மருந்து என்னங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நல்லன்னு கொடுத்துட்டு மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த 3 வார்த்தையை படிச்சுக்கணும். நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உரிய இன்பத்தை பெறலாம். பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். யார்? இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், இது இருந்தால் எல்லா துன்பத்திலேருந்தும் விடுபடலான்னு நீலகேசி சொல்கிறது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்வது, பிணி இல்லாமல் வாழ்வது. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? 3. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். இவை உண்டார். தாம் இனிதுங்கிறதுல இம்மும் ஈயும் சேர்ந்து மீயா மாறிடும். இதாவது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. தாமினி. ஓகேவா? தாமினி. அடுத்த பாடல், வருமுன் காப்போம். வருமுன் காப்போம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை. இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றை அறிவோம். முதல்ல நூல்வெளி பார்க்கலாம். இவர் தான் கவிமணி தேசிக விநாயகம். காதில் கடுக்கம் போட்டிருப்பாரு. கவிமணி தேசிக விநாயகம். இவர் தேசிக விநாயகனார் என்றும் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். கவிமணி என போற்றப்படுறது யாரு? தேசிக விநாயகனார். கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகனார். இவர் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்காயம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் தந்துள்ளார். உமர்காயம் பாடல்ங்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். கொடுத்தது கவிமணி தேசிக விநாயகனார். மற்ற பாடல்கள்லாம் இவரோடது. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இது எல்லாமே கவிமணியோடது. நமக்கு வந்திருக்க பாடல் மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மலரும் மாலையுங்கிற நூல்லேருந்து வந்திருக்கிற பாட்டு பார்க்கலாம். பாடல், உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. என் கூடவே படிங்க. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவாயேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவாயேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவானே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு
காலன் ஓடி போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல், மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல், திட்டும் முட்டும் பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய், திட்டும் முட்டும் பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய், தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின்னுணவும் நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா, தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின்னுணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நீண்ட 100 வயது தருமப்பா, அருமை உடலின் நலமெல்லாம் அலையும் வழிகள் அறிவாயே, அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே. கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். சொல்லும் பொருளும். நித்தம் நித்தம்னா நாள்தோறும், நித்தம் நித்தம் நாள்தோறும். மட்டு அப்படின்னா அளவு, சுண்ட அப்படின்னா நன்கு, சுண்டனா நன்கு, வையம்னா உலகம், பேணுவாயேல் அப்படின்னா பாதுகாத்தல், திட்டுமுட்டுனா தடுமாற்றம். சொற்பொருள் பாருங்க. உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவார். உடல் உறுதியற்ற நோயாளர்களால் வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது. நோய் இல்லாமல் இருந்தாக்கா அவங்களுக்கு செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி, அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது. சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை பின்பற்றி போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம்னு சொல்கிறாரு. காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. அவர் உயிரை கவர எவனும் அணுக மாட்டான். எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும். நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்க வேண்டும். இதெல்லாம் சொன்னது கவிமணி. அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்று நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும், 100 ஆண்டு வாழ வைக்கும். அரிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்கள்னு சொல்லியிருக்காரு. வருமுன் காப்போ உலகம் புகழ வாழ்வோம்னு சொல்லியிருக்காரு கவிமணி தேசிக விநாயகனார். இவர் தான் கவிமணி. இவர் எந்த ஊரில் பிறந்தார்? தேரூரில் பிறந்தார். அது எங்கே இருக்குது? குமரி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம், நலம் கூட்டல் எல்லாம், நலம் கூட்டல் எல்லாம். இடம் எங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இடமெங்கும். இயல் 3ல் இருக்கிற உரைநடை பார்க்கலாம். தமிழர் மருத்துவங்கிற ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காங்க, நேர்காணல். யாருக்கிட்ட நேர்காணல் காண போகிறாங்க அப்படின்னா கு. சிவராமன், மருத்துவர் கு. சிவராமன். மருந்தென வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிற திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு மருந்தே தேவைப்படாது. எப்போ அப்படின்னா, உடம்புக்கு முன்னாடி சாப்பிட்டது செரிச்சது அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த உணவை சாப்பிட்ணும். ஒன்று செரிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொன்று சாப்பிட்டா நோய்வாய்ப்படுவீர்கள்னு சொல்லுது திருக்குறள். உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவியலும் மருத்துவம் பற்றிய புரிதலும் சிறந்து விளங்குச்சு. நாம் இந்த கு. சிவராமன் கூட உள்ள உரையாடலில் முக்கியமானனாக்கா இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு கிடைத்த பொருட்களை வச்சு தான் ஃபஸ்ட்டு நோயை தீர்க்க முயன்றிருப்பாங்க. மனிதர்கள் மருத்துவத்தை எப்படி அறிஞ்சிக்கிட்டாங்க? ஃபஸ்ட்டு எதை பயன்படுத்தியிருப்பாங்க மருத்துவத்துக்கு அப்படின்னா தாவரங்களை தான் முதல்ல பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேர், பூ, இலை, பட்டை, கனி இதெல்லாம் மருந்தாக பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்து பழந்தமிழர்கள் எந்தெந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பாருங்கள். மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்ற மருந்துகளெல்லாம் பயன்படுத்தி
உடலை வளப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலியவை பயின்றனர். மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், இது மட்டும் இல்லாமல் உள்ளத்தை சீராக்கும் யோகமும் பழந்தமிழர்கள் பயன்படுத்தினார்கள். தமிழர் மருத்துவ பண்பாட்டு கூறுகளாக ஆகும்போது, தமிழர் மருத்துவம் நம்மளோட பண்பாட்டு கூறாக மாறும்போது நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிவாகி இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழர் மருத்துவம் நம்மளோட பண்பாட்டு கூறாக மாறுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாழ்க்கையோட சேர்ந்தது. அது எப்படி மாறுச்சு அப்படின்னா, நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் மாறுச்சு. இடையில சித்த மருத்துவம் குறைஞ்சிருச்சு, பின்தங்கி போச்சு. ஏன் அப்படின்னாக்கா ஆங்கில மருத்துவம் அதிகமானதுனாலையும் மருந்து துரிதமாக சில நோய்களுக்கு தீர்வு கிடைச்சது. எப்போது ஆங்கில மருத்துவத்தில் உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைச்சதுனால தான் பின்தங்கி போனது நம்மளோட தமிழர் மருத்துவ முறை. இப்போது திரும்பவும் வளர்ச்சி பெற்றிருக்கு. எதனால்? தமிழர் மருத்துவம் இப்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, வாழ்வியல் நோய்கள் நமக்கு இப்போ பெரிய சவாலாக இருக்கிற வாழ்வியல் நோய்கள்னால தான் இப்போ இருக்கிற தமிழர் மருத்துவம் வளர்ச்சி பெற்றிருக்கு. என்னென்ன அப்படின்னாக்கா, சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய் மற்றும் மாரடைப்பு, இதெல்லாம் என்னது? வாழ்வியல் நோய்கள். வாழ்வியல் நோய்கள் என்னென்னு கேட்பாங்க. சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறை சார்ந்து நமக்கு வர்ற நோய்கள். அதுதான் வாழ்வியல் நோய்கள்னு சொல்கிறோம். இவற்றை தீர்க்கறதுக்கு வெறும் ரசாயன மருந்துகள் போதாது. டேப்லெட் போட்டாலாம் இந்த ப்ராப்ளம் சரி ஆகாது. என்ன செய்யணும் அப்படின்னா, உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம், இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கும் போது தான் இந்த நோய்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணப்படுத்த முடியுமே தவிர உடனே மாத்திரை போட்டு சரி பண்ணுற நோய்கள் கிடையாது. சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, இந்த நோய்கள்லாம் வாழ்வியல் நோய்கள். அடுத்து, சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சித்தர் சொன்னது, வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு என்றனர் சித்தர்கள். சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு. அதாவது வேர், தலை ஆகியவற்றால் குணம் அடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்தர்கள் என்ன பண்ணாங்க? பயன்படுத்தினாங்க. சித்த மருத்துவத்தில் தாவர இலை மட்டும் இல்லாமல் என்னவும் பயன்படுத்தியிருக்காங்க, உலோகங்களையும் பாஷாணங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான பாடல் தான் இது. வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு என்றனர் சித்தர்கள். அடுத்து பாருங்கள், எல்லாருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருத்துவம் எப்படி ஏற்றதாக இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. அது தவறு தான், ஏற்றதாக இருக்காது. பாருங்கள், 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார், இந்தோனேஷியாவில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அவர் எந்த வகை மனிதர், எப்படியான வாழ்வியலில் இருக்கிறார் என்றதை தெரிஞ்சு தான் நாம் அவங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும். எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்து தான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தமிழர் மருத்துவம் தனித்துவம் வாய்ந்தது. ஏன்னா நம்ம சாப்பாட்டோடய சேர்ந்து அது மருந்தாக இருக்குது, அதனால் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மருந்தின் பக்க விளைவுகள். மருந்தில் பக்க விளைவு கிடையாது. ஏன்னா மருந்து என்பதே உணவின் நீட்சியாகத்தான் இருக்கிறது. மருந்து என்பதே எப்படி உள்ளது? உணவின் நீட்சியாகத்தான் இருக்கிறது நமது சித்த மருத்துவத்தில். எப்படி பக்க விளைவுகள் ஏற்படுவதில்லை அப்படின்னா, சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை நிர்ணயம் செய்துள்ளாங்க. இப்போது அதை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சு கூட அதில் எந்த பக்க விளைவுமே இருக்காது அப்படின்னு பட்டியலிட்டிருக்காங்க. எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவு இருக்காது என்றும் பட்டியலிட்டுள்ளனர். அதாவது யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் பக்க விளைவுகள் இருக்காதுங்கிறதையும் பட்டியலிட்டிருக்காங்க சித்த மருத்துவத்தில் தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள். ஏன்னா அது உணவின் நீட்சியாகத்தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழ் மருத்துவத்தில் சிறப்பு என்று எதை சொல்கிறோம்? முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, தமிழர் மருத்துவத்தில் சிறப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் சிறப்பு எது? தனித்துவமான பார்வை. இதன் முதல் சிறப்பு தனித்துவமான பார்வை. இரண்டாவது, சூழலுக்கு இயைந்த மருத்துவம். சூழலுக்கு இயைந்த மருத்துவமாக இருக்குது நம்ம தமிழர் மருத்துவம். அடுத்து, சுற்றுச்சூழலை சிதைக்காதது. அடுத்து என்னது? சுற்றுச்சூழலை சிதைக்காதது தான் இதோட மிக முக்கியமான சிறப்பாக இருக்குது. நாம்
அலோபதியில் டேப்லெட் வாங்கி போடுறோம் அப்படின்னா அது சுற்றுச்சூழலை சிதைக்கும். ஆனால் சித்த மருத்துவமோ தமிழர் மருத்துவத்திலையோ அந்த மாதிரி சுற்றுச்சூழலை எப்படியுமே பாதிக்காத ஒரு மருத்துவ முறையாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது தனித்துவமான பார்வை, ரெண்டாவது சூழலுக்கு இசைந்த மருத்துவம், மூன்றாவது சுற்றுச்சூழலை சிதைக்காத மிக முக்கியமான சிறப்பு இதில் இருக்குது. அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நோய்க்கு மருந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்று திருக்குறளின்படி நோய் மட்டுமின்றி அதற்கான காரணத்தையும் சரி பண்ணிடுது தமிழர் மருத்துவம். இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன? இயற்கையை விட்டு விலகி வந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே உரங்களாலும் பூச்சிக்கொல்லியாலும் நச்சுப்படுதலாலும் என்ற அலட்சியப்படுது. அதாவது நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம், அது எல்லாத்தையுமே வேஸ்ட்டாக விட்டுறோம். அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் கூட வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லியாலும் மாசுபடுத்துகிறோம். அதுலேருந்து விளையிறது எப்படி இருக்கும்? நேச்சர்லேருந்து விலகி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்துக்கோங்க, உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டான்னு கேட்டிருக்காங்க. மரபு சார்ந்த உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவருக்கு எந்த நோயுமே இல்லை அப்படின்னா அவர் நலமாக இருக்கிறாருன்னா அவர் உடல் எடையை குறைக்க வேண்டாம். ஆனால் எடை அதிகரிக்கிறதுனால சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் குறைத்து தான் ஆக வேண்டும். அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைப்பதில்லை, அழகுக்காக குறைக்கிறது நல்லதில்லை, உடல் ஆரோக்கியத்துக்காக குறைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள்: சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். அடுத்து இது ஒரு முக்கியமானது, சமையல் அறையில் செலவிடும் நேரத்தை எதற்கானதுன்னு சொல்கிறோம்? நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் அப்படின்னு நினைக்கணும்னு சொல்லியிருக்காரு மருத்துவர் கு. சிவராமன். உடல் நலத்துக்காகவும் உடல் நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும்? இதனுள்ள கேள்வி. தினமும் எவ்வளோ நேரம் நடக்கணும்? 45 நிமிடம் 3 கிலோமீட்டர் நடைபயணம் செய்யணும். உடல் நலத்துக்காக தினமும் 45 மினிட்ஸ் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 கிலோமீட்டரு யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல் அவசியம். எங்கோ விளையும் ஆப்பிளை சாப்பிட்றத விட காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி எந்தெந்த பழம்லாம் சாப்பிட்லான்னு கேட்பாங்க. கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழம். இதில் எதை வேணாலும் காலை உணவுக்கு முன்னாடி சாப்பிடலாம். ஏன்னா உணவுக்கு முன்னாடி இதை சாப்பிடும்போது தான் அதோட பெனிஃபிட் நல்லாவே கிடைக்குது. எது? கொய்யா, இலந்தை, நாவல் பழம், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள். பள்ளி குழந்தைகளாகிய எங்களுக்கு என்ன கூற விரும்புகிறீங்க அப்படின்னா, வருமுன் காக்கரை தான் சிறந்தது. சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம், பழங்கள், சிறுதானியங்கள்லாம் சாப்பிடுங்க, ஓடி விளையாடுங்கள்னு சொல்லியிருப்பார். அதோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவம் எப்படி இருந்துச்சு? தாவரங்களை பயன்படுத்தினர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது என்னவா இருந்தது? உணவின் நீட்சியாகவே இருந்தது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று என்னது? இரத்த கொதிப்பு. சமையல் அறையில் செலவிடும் நேரம் என்ன நேரம்? நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து தலைக்குள் ஓர் உலகம், துணைப்பாடம் எழுதினது சுஜாதா. அறிமுகம் பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே மிக வியப்பானது மனித மூளை தான். இந்த உலகத்திலேயே மிக வியப்பானது மனித மூளை. அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல, புதிரானவை. மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்து கொள்வோம்னு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நூல்வெளி பார்த்துட்டு லெசனை பார்க்கலாம். சுஜாதா பற்றி கொடுத்துருக்காங்க. சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். இவர் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், அந்த மாதிரி ஒரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். திரைப்பட கதை, வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் இவரோட பங்கு முக்கியமானது. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜினோ, ஸ்ரீரகந்த தேவதைகள், தூண்டில் கதைகள். இவரோட நூல்கள்லாம் என்னது?
என் இனிய எந்திரா, மீண்டும் ஜுனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். இது மட்டும் இல்லாமல் 11th இவரோட பாடம் ஒன்று இருக்கும். இதே மாதிரி ஒரு லெசன் 11th இருக்கும். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். இவரோட சிறுகதை, புதினம், நாடகங்கள், அறிவியல், புனைவு கதைகள்லாம் இவர் எழுதியிருக்காரு. திரைப்பட, கதை, வசனம் என பல துறைகளில் பணியாற்றியிருக்காரு. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜுனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். புக்கை படிக்கும்போது கையில் கொஷின் பேப்பர் இருந்தால் எப்படி படிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே படிங்க. இவர் திரைப்பட, கதை, வசனம் எழுதியிருக்காரு. புதினம், நாடகம், அறிவியல், புனைவு கதைகள். ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இவருக்கு எது யூனிக்காக இருக்குது, இவர் சுஜாதா, இவருக்கு என்ன யூனிக்காக இருக்குது, இதுக்கு முன்னாடி படித்தவருக்கு எது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்கிறத பதிவு பண்ணி படிங்க. இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து செய்திகள் இங்கு தொகுத்து தரப்பட்டுள்ளது. தலைக்குள் ஒரு உலகம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எந்த நூல்லேருந்து? தலைமைச் செயலகம்ங்கிற நூல்லேருந்து. பாருங்கள், இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் அது என்னவென்றால் மனித மூளை தான். மனித மூளையில் எத்தனை நியூரான்கள் இருக்குது அப்படின்னா ட்ரில்லியன். ட்ரில்லியன்னா என்னென்னா 100 பில்லியன். அந்த பில்லியன்னா என்னென்னா 10,000 கோடி நியூரான்கள். 10,000 கோடி இல்லைன்னா 100 பில்லியன் இல்லைன்னா ட்ரில்லியன், எது கொடுத்தாலும் சொல்லலாம். ஆன்சர், மனிதனோட மூளையில் எத்தனை நியூரான்கள் இருக்குது? 10,000 கோடி நியூரான்கள், ட்ரில்லியன் நியூரான்கள், 100 பில்லியன் நியூரான்கள். எதை சொன்னாலும் நீங்கள் புத்திசாலி தான். ஏன்னா அந்த வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபக தன்னுணர்வு எல்லாத்தையுமே சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த நியூரான்களின் பிணைப்பு தான். நியூரான்களின் வலைப்பின்னல் தான் எதை சொல்லுது? புத்திசாலித்தனத்தையும் படைப்புணர்ச்சியும் ஞாபகத்தையும் சொல்லுது. அடுத்து மூளையின் அமைப்பு. மூளை எப்படி இருக்குது அப்படின்னா மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. அதாவது 8th பசங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இன்ஃபர்மேஷனை 8th பசங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மூளையிலிருந்து முளைக்கிறது. மூளை தண்டிலிருந்து மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது மாதிரி வளருது. வெங்காயம் மாதிரியோ முட்டைக்காசு மாதிரியோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மூளை எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா உள்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு பிரிக்கிறாங்க. என்னென்ன மூளைகள் என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். மூளையின் உணவு முதல்ல பாருங்கள். மூளைனா என்ன உணவு சாப்பிடும்? சாம்பார் சாதமா? இல்லை. அதற்கு தேவையானது உயிர், வலி, பசி. அதுக்கு முக்கியமாக 2 தேவை. ஒன்று காற்று, இன்னொன்று ரத்தம். இது 2 அதுக்கு மெயினான சாப்பாடு. யாருக்கு? மூளைக்கு. எவ்வளோ சாப்பிடுதுன்னு பார்க்கலாமா? 800 மில்லி லிட்டர் குருதி தேவை. அதுக்கு 800 மில்லி லிட்டர், அதாவது 1 லிட்டருக்கு 200 கம்மி. எவ்வளோ நேரத்துக்கு அந்த 800 மில்லி லிட்டரு? 1 நிமிடத்துக்கு 800 மில்லி லிட்டர் தேவையாம். பாருங்கள், மூளை உடம்பின் எடையில் 50ல் 1 பங்கு. நம்மளோட உடம்போட எடை 50 கிலோ. நீங்கள் 50 கிலோ இருக்கீங்கன்னா உங்கள் மூளை 1 கிலோ இருக்கும். 50ல் 1 பங்கே இருக்கும். ஆனால் குருதி, உயிர் வலி, குருதியிலையும் ஆக்சிஜன்லையும், உயிர் வலின்னா ஆக்சிஜனும் ரத்தமும் அதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 5ல் 1 பாகத்தை அது எடுத்துக்கும். உடம்புல 50ல் 1 பாகம்தான் அது இருக்குது. ஆனால் தேவைப்படுறது 5ல் 1 பாகத்தை அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ரத்தம் 800 மில்லி லிட்டர். 1 நிமிடத்திற்கு ரத்தம் 800 மில்லி லிட்டர். அடுத்து பாருங்கள், மூளையும் உடல் இயக்கமும். நம் உடலில் நிறைய பாகங்களை நாம் விரும்பியபடி செயல்படுத்துகிறோம். கை ஆட்டுறது, பரதநாட்டியம், சூடான பாத்திரங்களை தொட்டால் உடனே கையை விலக்கி கொள்வது, அந்த மாதிரி நிறைய செயல்களை செய்கிறோம். இவை எல்லாமே சின்ன சின்ன கட்டளைகள் தான். முதுகுத்தண்டில் இருக்கும் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன. இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகுத்தண்டின் குறுக்கு எலும்புகள் இருக்குது. இதெல்லாம் தன்னிச்சையான செயல்கள். அனிச்சை செயல்கள் இருக்கு இல்லையா? தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை தூக்குறது, அது எல்லாமே அனிச்சை செயல். இது முதுகுத்தண்டிலேருந்தே நமக்கு கட்டளைகள் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திருப்புதல், தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றையெல்லாம் மூளையே பார்த்து கொள்கிறது. ஆனால் ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கு மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும். மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே எதெல்லாம் நடக்கும்? ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி, இது எல்லாமே முதுகுத்தண்டே பார்த்துக்குது, முதுகெலும்பே பார்த்துக்குது.
ஆனால் தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல் என்னது? வெளிச்சம் வந்துச்சுன்னா கண்களை திருப்புறது, அதே மாதிரி தலையை திருப்பும்போது கண்ணை நிலை நிறுத்துறது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூளை வேணும். அடுத்து மூளையின் வலதும் இடதும், வலதுபுறம் என்ன செய்யும், இடதுபுறம் என்ன செய்யும் பார்த்துக்காங்க. மூளையில் இட வல மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. எப்படி அப்படின்னா, வலப்பக்க செய்திகள் மூளையின் இடது பக்கத்துக்கும் இடப்பக்கம் செய்திகள் வலது பக்கத்திற்கும் செல்லுது. இடப்பக்கம் செய்தி வலது பக்கமும். நீங்கள் இது ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஒரு கை ஒரு கால் வராமல் இருக்கவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா வலது கைக்காரர்களாக அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பெரும்பாலானவர்கள், நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைகாரர்களாக இருப்பாங்க. வலது கையை யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இடது பாதியில் செயல்பாடு அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க வலது கையை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால் தான் சொல்கிறார்கள். இடது பாதி தான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியாக சிந்திக்க, அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுறது, சதுரங்க விளையாட்டுகளில் சிறப்பாக நடந்துக்கிறது. இது எல்லாத்துக்குமே எது தான் பயன்படுது? இடது பகுதி தான் பார்த்துக்குது. மொழி அறிவை பார்த்துக்கொள்றதும், மொழி அறிவில் சிறந்து விளங்கினாலும், சதுரங்க விளையாடினாலும், நல்லா பேசுறது, கணக்கு போடுறது, உடனே ஆன்சர் பண்ணுறது எல்லாத்துக்குமே இடது பாதி தான் சிறந்தது. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இடது பாதி தான் அண்ணன் அப்படின்னா, வலது பாதி தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு சுஜாதா. இந்த வலது பாதியில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்கள். வடிவங்களை உணர்றது, கவிதை எழுதுறது, படம் போடுறது, நடனம் ஆடுவது, நடிக்கிறது, இது எல்லாமே எதில் இருக்குது? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் எதில் வருது? வலது பாதியில் வருது. வலது பாதி சிறப்பாக இருக்கிறதுங்க நல்லா நடனம் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, கவிதை எழுதுவாங்க. வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடனக் கலைஞர்கள், கருவிகளை கையாளுபவர்கள், இன்னும் பிறர். இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணி படித்தவர்கள். IAS படிக்கிறவங்களுக்கு எந்த பகுதி சிறப்பாக இருக்கும் அப்படின்னா வலது பகுதி. அடுத்து தெரிந்து தெளிவோம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது அல்ல என்று சிலர் கருதுகின்றனர். மறதினா என்னென்னா, சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது அப்படின்னு சிலர் கருதுகிறாங்க. பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. அதுக்கு உதாரணம் நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரியின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி, இவற்றையெல்லாம் நம்ம சீக்கிரம் மறக்கிறது கிடையாது. மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளை குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என சிலர் கருதுகிறோம். ஆனால் நம்ம பொதுவாக உயிர் வாழ்கிறதுக்கான தேவையான முக்கியமான விஷயங்களை மறக்கிறது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. மூளையும் நினைவாற்றலும். மூளையில் நினைவாற்றல் முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விந்தையான செயல். எப்படி அப்படின்னா, நம்ம பிறந்த கொஞ்ச நாள்லேருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்குது. குறிப்பாக நினைவாற்றல் எப்படி அப்படின்னா, ஒரு கணிப்பொறி இல்லைன்னா நூலகத்தோட ஒப்பிடலாம். முதல்ல நம்ம பெறுற செய்தி குறுகிய கால நினைவுக்கு போகுது. தேவைப்படும் போது எடுத்து கொடுக்குற மாதிரி தற்கால நினைவு பகுதியில் புதிய செய்திகள் இருக்கும். அப்படி புதிய செய்திகள் நுழையும் போது பழைய தேவையில்லாத செய்திகள் தானாகவே மறைந்து போகும். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஞாபகத்தில் இருக்கும், போன வாரம் காலையில் சாப்பிட்டதை கேட்டால் ஞாபகத்தில் இருக்குமா? இருக்காது இல்லையா? அந்த மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. மீண்டும் ஒரு விஷயத்தை நாம் மீண்டும் நினச்சி திரும்ப அதை படிச்சிட்ருக்கோம், இல்லை அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகிறது. சாதாரணமாக பெறுற செய்தி குறுகிய கால நினைவுக்கு போய் அது திரும்ப பயன்படுத்தும் போது நீண்ட கால நினைவுக்கு போய் சேருது. அடுத்து மூளையும் அன்றாட நிகழ்வுகள். அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறது. சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு தடவை? 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை. எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு தடவை? 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. கோபம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் எது இருந்தாலும் 90 நிமிஷத்தில் மாறும். சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான். அதே மாதிரி 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். நினைவு போல தூக்கமும் நரம்புகளின் முக்கிய நிலை. கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் ஒரு செயல்னு சொல்கிறாரு.
3,00,000 கனவுகள், 20 வருட தூக்கம், 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மனநிலை மாறும். இதெல்லாம் முக்கியமான செய்திகள். அடுத்து, மொழியை இலக்கண விதிப்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. சிம்பன்சி போன்ற குரங்குகளும் மன்றாடி சொல்லி கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது, அனுபவத்தில் இருந்த அறிவு பெறுவது ஆகியவற்றை பற்றிய நிறைய ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள். நாம் சட்டை போட்டுக்கொள்வது, சைக்கிள் ஓட்டுவது, ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகிய எல்லாமே அனுபவ அறிவுதான். இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஆராய்ச்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியோ கற்பது நம் மூளையின் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை. ஓகேவா? என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. கற்றோம் அப்படின்னா நம்மளோட மூளையில் மாற்றம் ஏற்படும். நாம் தினமும் கற்கின்றோம், கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்து கொள்கின்றோம். கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது, அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது. கற்பது, அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி. அப்போ என்ன செய்யுங்கன்னு சொல்கிறாரு சுஜாதா? கல்வி பயிலுங்கள்னு சொல்கிறாரு. இவர் தான் சுஜாதா. இயற்பெயர் ரங்கராஜன். ரங்கராஜன். இயல் 3ல் எச்சம் தான் சொல்லியிருக்காங்க. எச்சம்னா என்ன? முடியாமல் நிற்கிறது ஒன்று பேர் தான் எச்சம். நிறைவு பெறாதது அப்படின்னு சொல்ல. படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினை முற்று. படித்தான் அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே தேவைப்படாது. சொல் முடிவு பெறுது. படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினை முற்றுன்னு சொல்லிடுவோம். இதிலே படித்த, படித்து அப்படிங்கிறதெல்லாம் பக்கத்தில் ஏதாவது சொற்கள் வந்தால் தான் முற்று பெறும். இப்போது முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிறதா என்னன்னு சொல்கிறோம்? எச்சம்னு சொல்கிறோம். நிறைவு பெறாத ஒன்றத்தை தான் எச்சம்னு சொல்லுவோம். இது 2 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எச்சம் 2 வகைப்படும். என்னென்ன எச்சம்? பெயரெச்சம், வினையெச்சம். வினையெச்சம், பெயரெச்சம்னு 2 இருக்குது. எச்சம்னா என்னது? எஞ்சி நிற்கும் சொல் தான் எச்சம். பெயரெச்சம், படித்த என்ற சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். அப்படி முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். ஒரு சொல் பக்கத்தில் பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். படித்த பள்ளி, படித்த மாணவன், இது எல்லாமே பெயரை கொண்டு முடியுது, அதனால இது பெயரெச்சம். சரி. 2, இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்ச பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். பெயரெச்சம் எத்தனை காலத்தில் வரும்? 3 காலத்தில் வரும். ஒன்றுத்துக்குமான விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம்பிள் கேட்பாங்க, விதிகளை கேட்பாங்க. அப்போ 2த்தையுமே படிச்சுக்கோங்க. பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். அடுத்து இன்னொரு வகை இருக்குது, தெரிநிலை குறிப்பு. எழுதிய கடிதம். இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். வெளிப்படையாக காட்டுற பெயரெச்சத்தை என்னன்னு சொல்கிறோம்? தெரிநிலை பெயரெச்சம். எழுதிய கடிதம் தெரிநிலை. சிறிய கடிதம். இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் சிறியங்கிற சொல் என்ன செய்யுது? செயலையோ காலத்தையோ அறிய முடியல, பண்பை மட்டும் காட்டுது. பண்பை மட்டும் குறிப்பாக அறிய முடியுது அப்படின்னா அது என்ன பெயரெச்சம்? குறிப்பு பெயரெச்சம். காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டினா அது தெரிநிலை பெயரெச்சம். பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுது அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். அடுத்து வினையெச்சம். படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியுது. பாருங்க, படித்து முடித்தான், படித்து வியந்தாள். ஒரு சொல் பக்கத்தில் வினை சொல்ல கொண்டு முடியுது அப்படின்னா அது வினையை கொண்டு முடியும் எச்சம். என்ன எச்சம்? வினையெச்சம். இதுவும் 2 வகைப்படும். தெரிநிலை குறிப்புன்னு 2 வகைப்படும். இதுக்கும் விதிகள் இருக்குது பாருங்கள். அதே சேம் தான். எழுதி வந்தான். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் என்ன வினையெச்சம்? தெரிநிலை வினையெச்சம். மெல்ல வந்தான். இது குறிப்பாக காட்டுது. அவனோட பண்பை, அவன் எப்படி வந்தாங்கிற பண்பை குறிப்பாக காட்டுது. இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருவது வினையெச்சம். என்னன்னு சொல்கிறோம்? குறிப்பு வினையெச்சம்னு சொல்கிறோம். அடுத்து
முற்றச்சம்னு ஒன்று வருது, ரொம்ப முக்கியம். இதை தான் கேட்பாங்க. ஏன்னு சொல்லுங்கள். இது மொத்த டாப்பிக்லேயே லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு லாஸ்ட்டில் படிக்காமல் விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரே மோட்டிவில் இதை கேட்பாங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. முற்றச்சம். வள்ளி படித்தனள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினை முற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம். படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும். வந்த என்னும் சொல்லை பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்களை எழுதுக. வந்த மாணவன், வந்த மாடு. அதே மாதிரி இது பெயரெச்சம். வரைந்து, வரைந்து வந்தான், வரைந்து முடித்தான். இது வினையெச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல என்னன்னு சொல்கிறோம்? எச்சம்னு சொல்கிறோம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? வந்த கண்ணன். சாரி, இது வந்துன்னு இருக்கு. வந்துன்னா வினையெச்சம். பார்த்த அப்படிங்கிறது மட்டும்தான் பெயரெச்சம். குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. வினையெச்சம் டேஷை வெளிப்படையாக காட்டாது. காலத்தையா, வினையையா, பண்பினையா, பெயரையா? குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இது நடந்து. பொறுத்துக பாருங்க. பொறுத்துகைக்கு விடை பாருங்க. நடந்து வினையெச்சம். பேசிய அப்படிங்கிறது பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான்கிறது முற்றச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். இது நல்ல, படுத்து, பாய்ந்து, எரிந்து, கடந்து, வீழ்ந்த, மாட்டிய, பிடித்து, அழைத்து, பார்த்து, இது எல்லாமே பெயரெச்சமா வினையெச்சமானு பிரிக்க சொல்லியிருக்காங்க. நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த பெயரெச்சம். படுத்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து, பார்த்து, இதெல்லாம் வினையெச்சம். அடுத்து உவமை தொடர்கள். உவமை தொடர்கள் என்னென்னா, நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம். அவை உவமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு உவமை தொடருக்கும் தனி பொருள் உண்டு. என்னென்ன அப்படின்னா பாருங்கள், எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல்லாம் என்னென்னு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேட்பாங்க. தடையின்றி மிகுதியாக. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இதே எக்ஸாம்பிளை தான் கேட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில். பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். பொறுத்துக்க பாருங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, பசுமரத்து ஆணி போல, விரலுக்கு இறைத்த நீர் போல, நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல. இதுவும் கேட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள். குன்றின் மேல் இட்ட விளக்கை போல, வேலியை பயிரை மேய்ந்தது போல, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, உடலும் உயிரும் போல, கிணற்று தவளை போல. காக்கை உட்கார பனம்பழம் விழுறது அப்படிங்கிறது தற்செயலான நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது அப்படிங்கிறது எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்த ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். நெல்லிக்காய் முட்டையை கொற்றினால் போல அப்படின்னா ஒற்றுமை இன்மை. விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். குன்றின் மேல் இட்ட விளக்கை போலனா திருக்குறள் புகழ் குன்றின் மேல் இட்ட விளக்கை போல உள்ளது. நாட்டை காப்பாற்ற வேண்டிய தலைவர்களே மக்களை துன்புறுத்துகின்றனர். அது வேலியை பயிரை மேய்ந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்காம நமக்கு கிஃப்ட் கிடைக்கிறத கூட சொல்லலாம். பிறந்த நாளுக்கு வந்தாங்க. கோப்பெருஞ்சலும் பிசிறந்தையாரும் உடலும் உயிரும் போல் நட்போடு இருந்தாங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம். நோய் அப்படின்னா டிசீஸ். மூலிகை அப்படின்னா ஹெர்ப்ஸ். மூலிகைனா ஹெர்ப்ஸு. சிறுதானியங்கள் அப்படின்னா மில்லட்ஸு. பட்டய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர். பட்டய கணக்கர்னா ஆடிட்டர். பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட். பக்க விளைவு சைடு எஃபெக்ட். நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். நுண்ணுயிர் முறினா ஆன்டிபயோட்டிக். மரபணு அப்படின்னா ஜீன். ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி. ஒவ்வாமைனா அலர்ஜி. இதோட இந்த இயல் முடியுது. நீங்கள் படிப்பை தொடர்ந்து படிக்கிறதுக்காகவும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பதிவு, டெஸ்ட்டு எல்லாமே விடாமல் படிங்க. டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள். நன்றி, வணக்கம்.